Om Shri Sai Ram, offering my humble pranams at the lotus feet of our beloved Bhagavan. Guru Smaranam. இந்த டாபிக் நாங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி ரொம்ப அழகா இந்த செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை ஞாபகப்படுத்தி அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருக்கிறவாளை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். வாட் அ பியூட்டிஃபுல் வீக் வி ஹவ் ஸ்பெண்ட் அப்படின்னு நினைச்சா கோட்டி பிரணாம்ஸ் டு தி Almighty, our beloved Bhagwan.
ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இந்த ஸ்பீக்கர் அவளை பத்தி சொல்லணும் அப்படி அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா I was her Balvika student. I'm very happy to introduce today's speaker, Mrs. Suhasini Nagaraj. We call her as Suhasini Auntie, Sairam Auntie. Auntie வந்து சுவாமியோட ஃபோல்டுக்கு வந்த year 1973 and she was a Balavika's guru for the past 30 years. And அதுல நாங்களாமும் அதுல நர்ச்சர் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது I feel very very happy. When I invited her for this in the talk, she said, I know the Kalpana who was my student. Sundaram Bhajan Groupலாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. So she remembered me as her student, which I felt really really happy. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டி கிட்ட நான் பேசினேன் இந்த ப்ரோக்ராம்காக. And she joined the Sundaram Bhajan Group in the year 1991. And wherever she was always singing the glory of Bhagwan. That's what she said. இப்போ auntie வந்து currently she is in Bangalore and now she is the content creator, reviewer, a master trainer and at present the content lead in Swami's Vidya Vahini project. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் auntie was a teacher here in Chennai and beautifully how Swami has placed her in the same field அப்படிங்கிறது பகவான் ஒருத்தரால் தான் முடியும். நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அழகா சுவாமி அவளுக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. And as a Balvika's guru, we always used to admire her for her lovely smile. She always used to have a lovely smile. And அந்த சாஃப்ட் ஸ்போக்கன் இது அதை ரொம்ப அழகா அவங்க அந்த பேசுறதும் அந்த எங்களெல்லாம் எங்க கிட்ட எல்லாம் நடந்துக்கிறதும் அது என்னால மறக்கவே முடியாது. As பஜன் குரூப் சிங்கர் இப்போ கேட்ட நம்ம சில பாட்டுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். Which is साई है जीवन जीवन सत्य साई जगदोधारिणी माता दुर्गा जगदोधारिणी माँ गोविंद गोपाल बोलो राधेश्याम चंद्रवदना कमल नयना नारायणा ஹரிநாராயணா இந்த சில பாடல்கள்லாம் அவங்க சிடில பாடியிருக்காங்க. இன்னைக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஹர் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் ஹர் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஹர் டியர் லார்ட். நவ் லெட் அஸ் ஹியர் ஹர் டாக். ஓவர் டு யூ ஆண்டி. சாய்ராம். Sairam everyone. I offer myself at the divine lotus feet of my beloved Bhagwan. Swami, take this forward the way you think it is the best. எல்லாரும் யாரெல்லாம் இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்காளோ my very very loving salutations to every one of you. சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் தட் சாங் வித் யூ. இட்ஸ் நாட் அ பஜன், பட் வந்து சுந்தரம்ல நம்ம அப்பப்போ ஏதான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற போது பாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் சாங். எல்லோரும் வாருங்களே ஸ்ரீ சாய் நாமம் சொல்ல சொல்ல எல்லோரும் வாருங்களே சாயி என்றொரு தரம் சொன்னாலும் போதுமே சாயி என்றொரு தரம் சொன்னாலும் போதுமே சாயி நாமத்தால் நம்பினையகலுமே சாய்ராம் 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 என்று சொல்ல சொல்ல எல்லோரும் வாருங்களே. So in the initiative which Sundaram has taken in the Pashangala and which includes of course Kalpana, Sumi, Kavita, laudable, ரொம்ப ஒரு அழகான ஒரு initiative. எங்களை எல்லாரையும் கூடி together you have brought us. So thank you for the opportunity. So நான் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கணும்னா 1973 நாங்கள் வந்து கட்டுவா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தோம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கே எங்கள் அப்பா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ நாங்கள் வந்து ஒரு இடத்துல இப்படி ஒரு
2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னு சுற்றின்னு இருப்போம். ஸோ நான் என்னோட 11 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் 7 ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவா ஒரு நோமேட்ஸ் மாதிரி ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ நாங்கள் வந்து கட்டுவால் அப்போ தான் 1971 அந்த வார் ஆரம்பிக்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற போது நாங்கள் ஜெய்ப்பூர் மூவ் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்பெல்லாம் வந்து அவ்வளவா டெலிஃபோன் இது அதெல்லாம் அந்த கான்டாக்ட்ஸ்லாம் கிடையாது. இன்னி டுடே அண்ட் தட் டே பட் 2 டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி எரா மாதிரி தோன்றுறது. ஸோ நம்ம வந்து இப்படி ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போவோம். அந்த டாக்டர் கிளினிக்கில் போய் பார்த்தா ஒரு 4 பேர் வந்திருப்பா, அவள்கிட்ட பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் தெரிஞ்சுப்போம். ஏன் இது சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு டாக்டர் விசிட்டில் தான் நாங்கள் வந்து ஒருத்தர் மீட் பண்ணோம். அவர் வந்து தமிழ். அங்கே வந்து நாங்கள் கட்டுவான்ற இருக்கிற இடத்துல நாங்கள் இன்னும் ஒரு தமிழ் ஃபேமிலி தான். அதனால தான் நான் இப்படி திக்கி திக்கி பேசுகிறேன் தமிழ். எங்கள் பேரண்ட்ஸோட தான் பேசி பழக்கம். ஆனால் வெளியில் அப்படி பேசாதே இயர்ஸ் டுகெதர் நாங்கள் தமிழ் பேசினது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஜெய்ப்பூரில் வந்தால் இவா அதே டாக்டர்கிட்ட வந்திருக்கா. ஸோ வாங்கோ ஆற்றுக்கு வாங்கோ அப்படின்னு ஒரு பேச்சு நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அவாத்துக்கு போனோம். அவாத்துக்கு போனால் சுவாமியோட ஃபோட்டோ. ஸோ இது யாருன்னு எங்கள் அம்மா கேட்டா. எங்கள் குரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணா. சரி ஓகே, அதோட சரி, அதுக்கு பியாண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வரப்போகிற இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் வருவார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாங்குவோம் அப்படின்னா அதோட விட்டு போச்சு. அதை பற்றி ரொம்ப நினைக்கல. ஆனால் அவள் வந்து எங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி இந்த மாதிரி சுவாமி வந்திருக்கேன் சொன்னா. திஸ் இஸ் 1973 மார்ச். நீங்கள் வந்து நான் ஜென்ரலாக எனக்கு வந்து எப்போ இங்கே எதுக்கோ ஒரு தடவை பேசணும்னு சொல்லி வாய்ப்பு வந்தபோது நான் சரி 1973 சுவாமியோட வந்து இது இட்ஸ் அ லவ் மார்ச்சஸ் நார்த் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வீடியோலாம் கூட இருக்குது, அழகான வீடியோ, சில பேர் நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ அந்த இது வந்து சத்யம் சிவம் சுந்தரம் சுவாமியோட பயோகிராஃபியில் பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். சரி நம்ம அதில் போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் படிச்சுக்கலாம் எங்கெல்லாம் சுவாமி போனேர்னு. அப்போ வந்து சுவாமி ஷிம்லா, டெல்லி, மோகான்னு ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த ஏரியா ஃபுல்லாக சுவாமி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். அப்போது அங்கேருந்து டெல்லி வரை அதெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் வந்திருக்கார். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவேன். நான் வந்து இதை பார்த்த உடனே எனக்கு நான் வந்து புக் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து சத்யம் சிவம் சுந்தரம் பார்ட் 4. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குட்டி பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த சின்ன பேராகிராஃப் இதுதான் சுவாமியோட ஜெய்ப்பூர் விசிட்டோட ஹோல் கவரேஜ். அவ்வளோதான். இந்த குட்டி ஒரு சத்யம் சிவம் சுந்தரமோட ஃபுல் வால்யூம்ஸில் இந்த 4th வால்யூமில் ஒரு ஸ்மால் பேராகிராஃப் தான் அவரோட கவரேஜ். அந்த ஒரு ஸ்மால் பேராகிராஃப்ல தான் நாங்கள்லாம் உள்ள வந்தவா. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு டைமண்ட். நம்ம வந்து நிறைய கட்ஸ் இருந்தால் அதில் ஒரு குட்டி கட்லேருந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லைட் வரும்ல, அந்த ஒரு குட்டி கட்டு மாத்திரம் நம்ம ஈச் ஒன் ஆஃப் அஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு கட்டை நம்ம வந்து ஆஹா எப்படி ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ எல்லா கட்ஸுலேருந்து நம்ம எல்லாரோட வியூ, எல்லாரோட ஐடியாஸ் பார்க்குற போது நம்மளுக்கு அந்த அப்படியே அந்த டைமண்ட் ஜுவலிக்கிறது. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் விச் வி ஆர் டூயிங் நவ். ஸோ இவ வந்து சுவாமி வந்தபோது எங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கா சொன்னா. அண்ட் நாங்கள்லாம் கொஞ்சம் சுருக்க போவோம், பிகாஸ் அவள் பஜன் பாடுறவா. சரி அந்த நாங்களாம் தானே வந்துக்கிறோம் சொல்லியாச்சு. தாத்தால வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு we were 7, அப்போ 6 brothers and sisters. எல்லாரும் ஸ்கூல் போறவா. நான் தான் எல்லாரோடையும் பெரியவோ. I was in college, first year college. and என்னோட எக்ஸாம் நடக்க போகிறது மேபி ஏப்ரல் மார்ச் ஏதோ எங்களுக்கு வந்து லீவ். அப்போது அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுத்துருக்கா. அண்ட் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நோ வே, நான்லாம் எங்கேயும் போகிறது இல்லை, இந்த மாதிரிலாம் சுவாமி பின்னாலெலாம் சுற்றுற வேலையே கிடையாது நம்மளுக்கு, நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நானும் எங்கள் அம்மா வந்து உடனே பார்த்தா, நான் தான் ஆற்றுல இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வந்து இதை பாரு நம்ம 2 பேரும் போகிறோம் அப்படின்னா, ஐயோ எக்ஸாம் இருக்குது, பரவாயில்ல எக்ஸாம்லாம் பார்த்துக்கலாம், நம்ம போகிறோம் அப்படின்னுட்டா. சரி அந்த புக்கையும் தூக்கிண்டு, ஃபிசிக்ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் இருந்தது, அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கிண்டு நாங்கள் வந்து போயாச்சு. எங்கன்னா கமானி ஹவுஸ் அப்படின்னு அங்கே தான் சுவாமியோடது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. ஸோ அங்கே போய் நாங்கள் உக்காண்டாச்சு. அங்கே அந்த ஜனங்கள் கூட்ட பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பட் எனிவே வி வெண்ட் அண்ட் சாட் தேர். சுவாமி வந்து அங்கேருந்து இப்படி பக்கத்தில் போனேன். நானும் அங்கே உட்காந்துருக்குமேன்னு ஒரு புக்கையும் நீட்டி வச்சேன், அது என்னோட புக் இருக்கேன்னு. சரி அதை அப்படி பிளஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதோட ஆயிடுத்து ஆற்றுக்கு வந்தால் சரி இனிமேல் அட்லீஸ்ட் நம்ம வந்து உட்காந்து படிக்கலாம் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து சாயந்தரம் கம்மான் திருப்பி கிளம்புன்னு ஆரம்பிச்சிட்டான்.
சரி சாயந்தரம் திரும்பி கிளம்பி போயாச்சு. அப்புறம் ஆத்துக்கு வந்தா எங்க அப்பா எங்கேருந்தோ வந்துட்டு இருக்காரு, அப்படி ஒரே சந்தோஷமா. என்ன அப்படின்னு கேட்டா, நான் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ பார்த்தா அப்படி அந்த 3 நாள் அங்க இருந்திருப்பார். பால் விகாஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆச்சு. அப்புறம் இன்னும் ஏதோ பஜன்ஸ் அப்கோர்ஸ் எவ்ரிடே. நான் ஃபர்ஸ்ட் பஜன் அங்க கேட்டது. உம் மா ஹே மா மா ஹே மா, அதான் ஃபர்ஸ்ட் பஜன் நான் அங்க கேட்டது, சுவாமி எதிர்க்க அவ பாடினது. சரி அப்புறம் அந்த 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 ஒரு 2-3 டேஸ் விசிட் பியூட்டிஃபுல்லா போயிடுது. அதுக்கப்புறம் நாங்க வந்து சமிதி அப்பப்போ போவோம், நாட் ரெகுலரா போக மாட்டோம், சரி போவோம் வருவோம் அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்தது. பட் சுவாமியோட போட்டோ ஆத்துக்கு வந்தாச்சு, எங்க ஆத்துல வந்து உட்காண்டாச்சு சுவாமி. அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து எங்களுக்கு தான் 2 வருஷம் கழிச்சு சுத்துற பழக்கம். அதனால வந்து அடுத்தது குட்காவ்னு ஒரு இடம் டெல்லி கிட்ட போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பில்வாடான்னு ஒரு இடம், அது வந்து ராஜஸ்தான்ல, அங்க வந்தாச்சு. அங்க வந்தப்புறம் பாருங்களேன் என்ன ஆச்சுன்னு. நாங்க வந்து ஒரு அந்த பில்வாடா எங்க அப்பா அந்த டெக்ஸ்டைல் மில்ல வந்து ஏதோ காயர் குரூப் பாட்டு இருக்கு, நீங்களும் போய் பாடிட்டு வாங்க அப்படின்னா. நானும் என் தங்க நாங்க 2 பேரும் சரி அங்க போனோம் பாடுறதுக்கு. அங்க பாடின அப்புறம் ஒருத்தர் எங்கள்கிட்ட சொன்னார், மிஸ்டர் பட்நாகர்னு, நீங்களாம் ரொம்ப நல்லா பாடுறீங்க, நான் வந்து உங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து மீட் பண்ண போறேன், அவளை வந்து சொல்லணும் அவள்கிட்ட நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை ஆத்துல டிராப் பண்ணி இப்படியே வந்து உள்ள வந்தேடா சுவாமியோட படம் எங்களோட ஃப்ரண்ட் ரூம்ல. ஓ சாய்ராம் சாய்ராம் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம். அந்த சாய்ராம் சாய்ராம் சந்தோஷத்துல ஆச்சு. அதுக்கப்புறம் 7 days a week பஜன்ஸ், ஒருத்தர் ஆத்துல ஒரு ஒரு நாள் நடக்கும். நம்ம ஒரே ஒரு நாள் காலி இருந்தது, தட் வாஸ் டியூஸ்டே, அது நம்ம ஆத்துல ஆரம்பிச்சிருது. ஸோ 7 days பஜன், 6 days பஜன், அப்புறம் ஒரு நாள் ஸ்டடி சர்க்கிள், அப்புறம் ஒரு அடிஷ்னலி ஒரு நாள் வந்து தட் இஸ் சண்டே. அந்த சண்டே அன்னைக்கு பால் விகாஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆண்டி பால் விகாஸ் எடுத்திருந்தா, ஸோ நீ வந்து போய் ஜாயின் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, ஸோ நானும் அவளோட போய் பால் விகாஸ் அசிஸ்டன்ட் பால் விகாஸ் குருவா ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த குட்டி 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 ஸ்டோரிஸ்லாம் சொன்னா, ஓஹோ இதுலலாம் என்ன பெருசாக ஆகிட போகிறது அப்படின்னு தான் தோணும் அந்த டைம். நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்த போது சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் இத்தினோண்டு ஸ்டோரியில் வந்து பசங்களோட மனம் மாறுமா, ஐ டோன்ட் நோ த சைக்காலஜி. எனக்கு அவ்வளவா the psychology of the children to learn and imbibe values அது அப்புறம் தெரிஞ்சது, அப்போ தெரியாது. சரி அது வந்து ஆரம்பிச்சாச்சு. சரி ஏதோ நல்ல வேலை பண்றோம்னு ஆத்துல இருக்க பசங்கள்லாம் எல்லாரும் பால் விகாஸ்ல, அப்பா அம்மா வந்து தே பிகேம் சமிதி கன்வீனர், இது அது டுக் ஆன் வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் வந்து நம்ம ஆத்துல வந்து இந்த ஒரு ருட்டீன் க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. அந்த அந்த டைம்ல ஐ வாஸ் டு கெட் மேரிட். அப்போ வந்து பால் விகாஸ் குருஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது பிரசாந்தி நிலையம்ல. பால் விகாஸ் குருஸ் ட்ரைனிங் கான்ஃபரன்ஸ். ஐ திங்க் 1978 இருக்கும்னு எனக்கு தோன்றது. பட் பிகாஸ் ஐ வாஸ் டு கெட் மேரிட், என்னை வந்து போவாண்டான்னு சொல்லிட்டு நான் போனா கூட அவளுக்கு தட் இஸ் அந்த சமிதி வில் நாட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு த மெயின் குரு செட் ஷி கான்ட் கோ. ஸோ என்னோட சிஸ்டர் அனுப்பினா. அண்ட் மை சிஸ்டர் வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட். அவள் வந்து அங்கே 5 பேர் டோட்டலாக சுவாமி அண்ட் இவன் 5 பேர் ஃபுல்லி ராஜஸ்தான்லேருந்து, விச் இன்க்ளூட்ஸ் மை சிஸ்டர். அந்த ஃபோட்டோலாம் இருக்கு இன்னும் கூட. ஸோ அது நான் போக முடியல. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை சிஸ்டர். அண்ட் அவள் வந்த அப்புறம் ரொம்ப there was so much of a change in her, so happy she was, எல்லாம் ஆச்சு. கல்யாணத்துக்கு என்னோட கல்யாணம் அதே இயர் 78ல we were to get married. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவள் கல்யாணத்துக்கு வந்த உடனே இப்படி ஒரு பஜனை அண்ட் சுவாமி இது அது பார்த்து அவள் வந்து கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டா, இது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ட் பிகாஸ் சமிதி பீப்புளெலாம் இருந்தால், இருந்தாலும் எனக்கு நிறைய சுவாமியோட படமாக கிஃப்ட். ஸோ பெரிய படம் சின்ன படம் இந்த சைஸு அது எல்லாம். ஸோ மை ஹஸ்பண்ட் செட், இதெல்லாம் நீ வந்து இங்கேயே வச்சுட்டு வந்துவிடு அப்படின்னா. ஸோ நான் என்ன சொன்னேன், சரி எல்லாத்தையும் இங்கே எதுக்கு வச்சுட்டு போனோம், ஒரே ஒரு ஃபோட்டோ நான் வந்து பொட்டிக்குள்ளே வச்சுக்கிறேன், இதை பொட்டிலேருந்து வெளியிலேயே எடுக்க மாட்டேன், அந்த பொட்டிக்குள்ளேயே இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பொட்டிக்குள்ளே சுவாமியோட படம் வச்சு முடியாச்சு. அண்டு நான் கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் பில்வாடா ராஜஸ்தானில் இருந்தோம். கிளம்பி வந்தது எங்கன்னா சென்னையில் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங். ஸோ இதுக்கு நடுவில் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் இன்சிடென்ட், ஐ கோ பேக் இன் டைம். பில்வாடாவில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா நம்ம சுவாமியோட பயோகிராஃபர் இல்லையா கஸ்தூரி காரு, அவரோட சன்
எம்எஸ்என் மூர்த்தி அங்கிள்னு. அவர் வந்து ஒரு பெரிய ஜியாலஜிஸ்ட். டாக்டர் மூர்த்தி வாஸ் அ ஜியாலஜிஸ்ட். அண்ட் அவர் வந்து அந்த நாங்கள் இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் ஹில்லி ஏரியா. ஸோ அந்த ஹில்லி ஏரியாவில் வந்து நிறைய மைனிங் பிளேசஸ் இருந்தது. ஸோ மைனிங்காக அவர் வருவார் அந்த இடத்துக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலி இருக்குது, விச் இஸ் வெரி சாய் டிவோட்டின்னு சமிதிக்கு வந்தபோது நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலி இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம மாத்துக்கு வந்தார். ஸோ ஹீ ஸ்டேட் ஃபார் 2-3 days. அண்ட் அப்போ வந்து எங்களுக்கு வந்து பஜன்லாம் கற்றுக் கொடுத்தாரு சுவாமியோடது. ஹரி சாய் 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 ஹரி ஹரி. அண்ட் அவர்கிட்டேருந்து நான் அது கற்றுண்டது. அண்ட் இன்னும் நிறையா கற்றுண்டது நான் உங்களுக்கு முன்னால் போர்ச்சி சொல்கிறேன். ஆஃப்டர் அ ஃபியூ மோர் இன்சிடென்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சுவாமி வந்து நம்மளை வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் த பேசிஸ். அஃப்கோர்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு வச்சா நம்ம ஆத்மிக கான்ஃபிடென்ஸ்னு வந்தால் கூட இந்த இடத்துல ஒரு பேசிக் கான்ஃபிடென்ஸ் இன் வாட் டெசிஷன் யூ டேக். அந்த மாதிரி எப்படின்னா, நான் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு பிக்னிக் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. பிக்னிக் ஏதோ ஒரு 2 yearsல ஒன்ஸ் பிக்னிக். அன்றைக்கே தான் பால்விகாஸ் கிளாஸ் இருந்தது. ஸோ நான் பால்விகாஸ் கிளாஸ்க்கு போட்டோமா பிக்னிக்கு போட்டோமா அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் மனசில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ வந்து சுவாமி நான் வந்து இவர் வந்திருந்தார், அங்கிள் மூர்த்தி அங்கிள். ஸோ அங்கிள் நான் வந்து பால்விகாஸ்க்கு போட்டோமா இல்லை இந்த பிக்னிக் போட்டோமான்னு கேட்டேன். ஐ வாஸ் ப்ராபப்ளி ஒரு மேபி 19-20 years old. அப்போ வந்து உனக்கு என்ன தோன்றது, உனக்கு மனசில் என்ன தோன்றது, என்ன பண்ணணும்னு தோன்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவர். ஸோ அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம மனசில் இருக்கிறது பண்ணுறது தான் ட்ரூத். டு பி ஆனஸ்ட் டு யோர் செல்ஃப் இஸ் வாட். அவள் என்ன சொல்லுவா இவ என்ன சொல்லுவான்றது முக்கியம் இல்லைன்றது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேலே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்ன்றது கற்றுண்டது. ஆனால் அதை வந்து டீப்பன் பண்ணுறதுக்கு சுவாமி என்ன பண்ணுறாரு பாருங்க. சரி, கல்யாணம் ஆகிடுத்து. நான் வந்து வந்தாச்சு சென்னைக்கு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் அந்த எந்த வீட்டில் இருந்தாரோ அவரோட ஃப்ரெண்டோடு இருந்தார். அவர் அந்த ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுவார் நம்ம போனப்புறம் அப்படின்னு எனக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ ஆற்றுக்கு போனால் கதவு தட்டினா அந்த ஃப்ரெண்டு தான் வந்து கதவை திறந்தார். பிகாஸ் அவர் இன்னும் கிளம்பி போல, ஏதோ ஃபார் சம் ரீசன். ஸோ நான் இப்போ எப்படி உட்காண்டிருக்கேன், எங்கள் பின்னால் உங்களுக்கு ஒரு தெரியறது இல்லையா, மேலே வாலில் ஒரு பிள்ளையாரோடது இது. அந்த மாதிரி நான் கதவை திறந்த உடனே பார்த்தது வந்து அந்த பிக்சர், சுவாமியோட பிக்சர். இது எங்கேருந்துடா வந்தது? நேக்கு ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆச்சரியம், எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷாக்கோட ஒரு ஆச்சரியம். ஸோ 2 பேரும் அந்த ஃபோட்டோ அப்படி பார்த்துட்டு அப்படியே சரி அப்படி உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டால் இது ஃபோட்டோ எங்கேருந்து வந்தது அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்னார், நீ வந்து எப்போ கல்யாணத்துக்கு போயிருந்தியோ எங்கள் அப்பா இங்கே வந்திருந்த. அண்ட் எங்கள் அப்பா வந்து இது என்னது இது, வீட்டில் ஒரு சுவாமி படம் இல்லையா, எப்படி நீ இந்த மாதிரி டைம்ல சுவாமி இருக்கிற டைம்ல உனக்கு சுவாமியை புரிஞ்சுக்க தெரியலையா அப்படின்னு தானே ஒரு படத்தை மாத்திட்டு இந்த படத்தை இங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருக்கார். கரெக்டாக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அவர் யார் அவ அப்பான்னு உங்களுக்கு சொல்றேன். யாரு ஓல்ட் டைம் பிருந்தாவனுக்கு போயிருக்காரோ அவ வந்து அந்த இப்போ திரை பிருந்தாவன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும். அந்த அப்பவும் இருந்தது. அந்த கேட்டை வந்து கிட்ட ஒரு சேவாதல் எப்பவும் நிற்பா. அந்த சேவாதல் வாஸ் திஸ் பர்சன் கால் தாசண்ணா. அண்ட் நான் கல்யாணம் இந்த ஆற்றுக்கு வரத்துக்கு முதல்ல அந்த ஆற்றுக்கு வந்தது அந்த தாசண்ணா. அவரோட பிள்ளை தான் என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜோட ரூம்மேட் அந்த வீட்டில் இருக்கிறவா. ஸோ தாசண்ணா ஆற்றுக்கு வந்திருக்கார். அண்ட் தாசண்ணா வந்து அவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவர் வந்து இந்த சேவா நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த கேட் டியூட்டி அப்படின்னு அவர் பண்ணது ஒரு மினிமம் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு எனிவேர் பிட்வீன் 40 to 50 years எவ்ரி டே அந்த இடத்துல அவர் சேவா பண்ணியிருக்கேன் சுவாமியோட கேட் கிட்ட நின்றுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர் நம்மாத்துக்கு வந்து அந்த படத்தை மாட்டிட்டு போனது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் இவரோட ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எங்கிட்ட சொல்கிறார், உங்களோட நீங்கள் வந்து இப்படி சுவாமின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னைக்கான நீங்கள் பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக வந்து சுவாமியோட ஃபோல்டில் வருவார்னு. நான் அப்போ எங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ஐயோ எங்கே வர போகிறார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதெல்லாம் ஏதோ நம்ம ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு. பட் கிராஜுவலி திங்ஸ் சேஞ்ச்ட். சரி, ஸோ திஸ் இஸ் ஹவு சுவாமி என்டர்ட் அவர் லைஃப். அண்ட் நான் தாசனோட சேவான்னு சொல்கிறச்சு ஜஸ்ட் ஒரு குட்டி இன்சிடென்ட். ஐ கோ பேக் இன் டைம். சேவான்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னு எனக்கு வந்து
இப்போ கூட நான் பார்க்குறேன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம சுவாமியோட சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு சேவா அப்படின்றது ஒரு பெரிய பெருமை. இன்ஃபேக்ட் அது சம்டைம்ஸ் ஃப்ளிப் சைடுக்கு போயிடலாம். பட் இட்ஸ் அ ஜாய், நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சுவாமியோட சேவான்னு சொல்றச்சு அந்த ஜெய்ப்பூர்ல நாங்க ஒரு ஒரு பால்பிகாஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தோம். அது வந்து எப்படின்னா நான் போக முடியல. ஸோ அந்த என்னோட சீனியர் பால்பிகாஸ் குரு வந்து ஷீ ஹட் கம் டு ஜெய்ப்பூர். பட் பில்வாடாலேருந்து வந்ததுனால அவளுக்கு ஒன்றும் தெரியாது. சரி நீ என்னை கொண்டு போய் அந்த வென்யூல ட்ராப் பண்ணிடு அப்படின்னா ஓகேன்னு நான் அவளை அழைச்சின்னு போனேன் அந்த வென்யூல ட்ராப் பண்றதுக்கு. அங்க கொண்டு போய் ட்ராப் பண்ண போச்சு அங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வாஸ் இன் ப்ரோக்ரஸ். அண்ட் வந்து ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு 13-14 இயர்ஸ் ஓல்ட் பாய், அவன் வந்து எல்லாருக்கும் தீர்த்தம் சர்வ் பண்ணிட்டான். வெரி சிம்பிள் திங். ஹி வாஸ் ஜஸ்ட் போரிங் வாட்டர் அவுட் ஆஃப் ஒரு ஜக்லேருந்து போர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருந்தான். ஒரே அவன் மூஞ்சி அப்படி ஒரு சந்தோஷத்தோட ஹி வாஸ் டூயிங் தட். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணார், அந்த அந்த பாய் பார்க்குறீங்களா நீங்கள், ஹீ இஸ் சேலஞ்ச்ட், ஹீ கேனாட் ஸ்பீக், he cannot hear, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன ஆயிருக்கு. பட் எவ்ரி டே வித்தவுட் ஃபெயில் எப்போல்லாம் நாங்கள் என்ன பண்றோமோ அதுக்கு இந்த மாதிரி சந்தோஷமா தண்ணி சர்வ் பண்றதுக்கு எல்லாருக்கும் வந்து விடுறான். அவனுக்கு அதுலயே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு. விச் மீன்ஸ் நம்ம உள்ள இருக்கு சந்தோஷம், விச் யூ எக்ஸ்பிரஸ் அவுட்வர்ட். வெளியில நம்ம காமிக்கிறோம், அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றோம். பட் சந்தோஷம் உள்ளதான் இருக்கு. அது சேவால எப்படி நம்மளுக்கே நம்மள வந்து அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கறது அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் அப்போ அவ்வளோவா சுவாமி பத்தி, தட் இஸ் நான் வந்து சுவாமி ஒரு காட் அப்படின்றது இன்னும் ஐ டோன்ட் திங்க் நான் புரிஞ்சிருந்தேன் அந்த டைம், இது பில்வாடா டைம். அண்ட் சுவாமி பத்தி தெரியப்பட்டது எனக்கு. வந்து நான் ஒரு ரொம்ப ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலியில பிறந்ததுனால நாங்கள் எல்லாருமே பெருமாள், தட் இஸ் காட் அப்படின்னா நீங்க வந்து பயப்படணும். காட் இஸ் சம் ஃபிகர் ஹூம் யூ ஆர் ஃப்ரைட்டன்ட் ஆஃப். ஏன்னா அவர் நீங்க தப்பு பண்ணா உடனே கண்டுபிடிச்சுடுவார். அவருக்கு வந்து இந்த தப்பு பண்ணா மாத்திரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஃபாஸ்டா தெரியும். அதே சேம் டைம் நீ வந்து எதாவது நல்லது பண்ணியானாலும் he will be blessed, he won't bother you. that is, நீ வந்து ஏதோ நல்லது பண்ணிட்டு குவைட்டா நல்லவளா இரு, ஆனஸ்டா இரு. சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க, ஆனஸ்டா இரு. அது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருந்தது மனசுல, தட் யூ ஒன்லி ஃபியர்ட் காட். எதனா தப்பு பண்ணானா போச்சு, என்ன தப்பு பண்ணாலும் போச்சு, எதான ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நெகட்டிவா நடந்துடும். ஸோ அந்த ஒரு ஃபியர் காட் அப்படின்றதுலேருந்து நான் வந்து நோ காட், காட்னா என்ன அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்தேன். இன்னும் அதுக்கு முன்னால போகலை அவ்வளோ அந்த ஸ்டேஜ். ஸோ கல்யாணம் ஆகி வந்தாச்சு சென்னைக்கு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து இன்னும் பில்வாடால இருந்தா. இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவளும் கிளம்பி வந்துட்டான். அவள் வந்து கிளம்பி வந்த அப்புறம் அவள் வந்து சுவாமி வந்து எவ்ரி இயர் சென்னை வருவேன். ஸோ அவள் போய் பார்க்க ஆரம்பிச்சா. அவளுக்கு எங்கே இருக்குது சுந்தரம் எல்லாம் தெரிஞ்சப்பறம் அவள் போய் பார்க்க ஆரம்பிச்சா. அப்போ என்னையும் நீ வா வா சொல்வா. நான் வந்து இல்லை எனக்கு இன்னும் அது அந்த தைரியம் வரல டு லீவ் த ஹவுஸ் அண்ட் கோ. ஸோ எனக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ஒன் லிட்டில் கேர்ள் ஐ ஹேட். அண்ட் எப்போ வந்து பை த டைம் ஐ ஹேட் மை செகண்ட் டாட்டர், அதுக்குள்ள எனக்கு வந்து இல்லை திஸ் வில் நாட் டூ, ஐ ஹாவ் டு கோ சி சுவாமி. அந்த ஸ்டேஜ் வந்துடுது. ஸோ நான் என்ன ஆனாலும் ஆகட்டும்னு போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தேன். இந்த குழந்தை when I was pregnant with my second baby. அண்ட் அது வந்து 1984, the same year that இது திரை பிருந்தாவன் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அம்மா வந்து திரை பிருந்தாவன் இதுக்கோசரம் போயிட்டா, இனாகரேட் ஆச்சு அந்த வருஷம் தான். அதுக்கப்புறம் கிராஜுவலி நான் வந்து சுவாமியோட இதில் தட் இஸ் பஜன்ஸ்க்கு போக ஆரம்பித்தேன். பிகாஸ் எனக்கு தோணியது இனிமேல் நான் வந்து ஐ கேனாட் பி அவே ஆயிடுத்து. அதுக்குள்ளே வந்து ஒரு 7 years ஆயிருக்கும். இட் வாஸ் ஆல்ரெடி 7-8 years ஆயிடுது. ஸோ நான் வந்து சுந்தரம் போய் உட்காந்து ஒன்லி திங் ஐ ஹவ் டன், அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் த பஜன் சிங்கர் ஃப்ரம் மை ஹார்ட், எவ்ரி ஒன் ஹூ வாஸ் தேர். தட் நான் வந்து வெளியில் உட்காந்து வெறும் அழுதுருக்கேன். only I have sat down in front of the Sundaram and I used to cry, continuously cry பண்ணுவேன். ஏன் cry பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னோட I would take my children, இதுக்கெல்லாம் விளையாடிட்டு இருப்போம், மணலில் விளையாடிட்டு இருப்போம். நான் வந்து பக்கத்தில் ஒரு கலரிங் புக்கு, அப்புறம் ஒரு ஸ்டோரி புக்கு, அப்புறம் ஒரு வீர் பூத்தி, என்ன சாக்லேட் எத்தான ஒன்று சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு அப்படியே. அப்போல்லாம் இட் வாஸ் ஸோ இன்ஃபார்மல். மை சில்ட்ரன் க்ரூ அப் இன் சுந்தரம். அதுக்கப்புறம் கிராஜுவலி ஒரு பியூட்டிஃபுல் அனதர் திங் விச் எனக்கு அப்படியே இங்கே உட்காண்டிருக்கு. இன்னும் கூட நான் இந்த சுந்தரம் சுவாமி வந்திருக்கேன், அண்ட் சுவாமி அங்கே உட்காண்டிருக்கார், அண்ட் பஜன்ஸ் ஆர் கோயிங் ஆன், அண்ட் நாங்கள் வந்து லேட்டாக வந்திருக்கோம்.
பிகாஸ் ஏதோ ஃபார் சம் ரீசன் நானும் என் பசங்களும் அழிச்சுன்னு வந்துருந்தேன். அப்போ வந்து இந்த கேட்ஸ் வர் ஆல் க்ளோஸ். ஸோ நாங்கள் உள்ளே போக முடியாது பிகாஸ் பஜன் அங்கேயே எதிர்க்க சுவாமி உட்காந்துருக்கேன். அண்ட் வந்து த சாங் விச் வாஸ் கோயிங் ஆன் அதுதான் என்னோட மைண்டில் இருக்கு. சாயிராம் சாயிராம் गाएंगे सदा सुबह शाम, हर एक पल में हर एक क्षण में भजे हम सदा तेरो नाम, गाएंगे सदा सुबह और शाम. Like இன்னும் கூட I can visualize Swami sitting there on his chair and we are doing this. சரி, ஓகே, ஐ கம் டு மை இன்டராக்ஷன்ஸ் வித் சுவாமி. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து தோணித்து, ஓகே நம்ம வந்து இது இப்படி வழியில் உட்காந்து நான் முடியாது. எஸ்பெஷலி ஏன் சொல்கிறேன்னா, நகர் சங்கீர்த்தனுக்கு போயிருந்தோம். அப்போ நகர் சங்கீர்த்தனில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். அப்போ நான் பார்த்தேன் பஜன் சிங்கர்ஸ்லாம் ஃப்ரண்ட் 2 ரோஸில் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு பின்னால் கை கோத்துட்டு ஒரு பெரிய சேவாதல் கூட்டம் நிற்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கும்பல் கோவிந்தா. ஸோ சரி நம்ம அண்ட் நான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே ஒரு 5th 6th 7th லைனில் இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எப்போ நாங்கள் கொஞ்சம் பாதி வழி போயிருக்கிறதுக்குள்ளே நான் ஐ திங்க் டுவர்ட்ஸ் எண்ட் போய் சேர்ந்தாச்சு. பிகாஸ் அங்கே எல்லாம் அந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப என்தூசியாஸ்டிக் அண்ட் வெரி ஈகர் டு பி இன் ஃப்ரண்ட். சுவாமியை போய் பார்க்கணுமே அந்த லோட்டஸில். ஸோ அந்த ஒரு இதில் ஓட்டம். அண்ட் அதில் வந்து ஸோ நான் நினச்சேன், சரி நம்ம அந்த பக்கம் இருந்தோம்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ நம்ம எப்படியானா அந்த பக்கம் போய் ஆகணும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ தாட். அதுக்கப்புறம் வந்து சுந்தரம் பஜன் குரூப்போடது ஒரு ஒன் ஆஃப் தி இது நடந்தது, என்ன சொல்கிறான், செலெக்ஷன்ஸ் நடந்த போது நாங்கள் வந்து அப்போ அந்த 3 பேர் ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் இந்து ஜானகி அந்த வருஷம் செலக்ட் ஆனோம். ராதா ஜெயலக்ஷ்மி ஆர் சம்படி ஹேட் கம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயாச்சு. அந்த பக்கம் போன அப்புறம் திங்ஸ் வர் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் ஷேர் தெம் வித் யூ. இதுக்கு நடுவில் சம்வேர் ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் மை பேரண்ட்ஸ். எங்கள் பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே ரொம்ப 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 இன்வால்வ் ஆயிட்டா in இதில். அண்ட் மை ஃபாதர் வாஸ் ஆல்சோ கெட்டிங் குவாய்ட்டர் அண்ட் லாட் மோர் என்கேஜ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். 2 திங்ஸ் ஆச்சு. 84 நான் சொன்னேன் இல்லையா, என் டாட்டர் பிறந்தான்னு. அதே வருஷம் ஒரு 4-5 months கழிச்சு, சம்டைம் இன் செப்டம்பர், என்னோட சிஸ்டர் வந்து நான் சுவாமி பண்ணாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு திருடத்தில் இருந்தா. ஸோ எங்கள் அப்பா அம்மாலாம் அப்பப்போ பற்றி போய் சுவாமி கிட்ட டேட் கேட்பா, இன்விடேஷன் கொடுப்பா, எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஆச்சு அண்ட் ஃபைனலைஸ்டாக சரி செப்டம்பரில் டேட் அப்பவும் தெரியாது. நாங்கள்லாம் போயாச்சு பத்திக்கு. என்னோட குட்டி வாஸ் அபவுட் 3-4 months. அப்போ வந்து நாங்கள் பிரசாந்தி நிலையமில் போய் சுவாமி எங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட் ஒரு Thursday. அப்போது நாங்கள் சுவாமி கிட்ட போய் பேசிச்சு. சரி, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டேன், வெரி இன்டிமேட் டீட்டெயில்ஸ். அது எப்போ வந்து எல்லாம் சரியா இருக்கா, இது இந்த ஆற்றுல இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, என்னெல்லாம் அங்கே இந்த மாதிரி. அண்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அண்ட் சுவாமி இவ்வளோ க்ளோஸாக இதை பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் தட் இஃப் தெர் இஸ் anyone whom I am not scared of, யாரானாலும் இருந்தாலும் சரி, யாருன்னா ஒருத்தர் என்கிட்ட எனக்கு பயமே இல்லைன்னா அந்த சுவாமி தான். அந்த ஒரு க்ளோஸ்னஸ், அந்த ஒரு இன்டிமெசி. பசங்கள்கிட்டலாம் பேசி என்னோட குட்டிக்கு வந்து விபூதி கிரியேட் பண்ணி நெத்திலட்டு அதெல்லாம் ஆச்சு, பெரியவாழ்கிட்ட பேசி எல்லாம் ஆச்சு. சுவாமி வந்து அடுத்த Thursday கல்யாணம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் சுவாமியோட சிஸ்டர், என்னோட சிஸ்டருக்கு அலங்காரம்லாம் பண்ணி அன்னைக்கு காத்தால நாங்கள் போய் உட்காரோம். அந்த வராண்டாவில் உட்காந்துருக்கோம். அண்ட் சுவாமி வந்து அங்கேருந்து வந்து வரப்போறார். அதுக்குள்ளே என்னோட குட்டி ஒரே அழப்பாவும், அதுக்குள்ளே சந்தோஷம் ஜோரம் எல்லாம். சரி, இது அழறது என்ன பண்ணுறதுன்னு பண்ணி நான் அங்கே போய் வெளியில் நின்று உள்ள வந்து சுவாமி வந்து விட போகிறாள். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற போது சுவாமி வந்தார். அப்போ தான் இது கொஞ்சம் குவாய்ட்டாக இருந்தது. சரி, கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உட்காண்டேன். அங்கே வந்து சுவாமி வா உள்ளே போகலாம் அப்படின்னு எல்லாரையும் உள்ளே கூட்டின்னு போயின்னு இருக்கேன். ஸோ எல்லாரும் எழுந்து உள்ளே போக ஆரம்பிக்கிற போது அதுக்கு முதல்ல இது வந்து நல்லா கத்தி அழ ஆரம்பிச்சுடுது. சுவாமி என்கிட்ட சம்சாரம் சாகரம் விஷம், குழந்தை எடுத்துட்டு வெளியில் போமா அப்படின்னு. சரி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது இப்போன்னு தூக்கி இப்படி குழந்தைய எடுத்துட்டு நான் இப்படி வெளியில் போயிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு இன்னும் கூட அந்த காதில் கேட்டுருக்கு,
அப்படின்னு இந்த ஹோல் எவ்ரிபடி ஹூஸ் இன் சைக்கிள், அந்த சைக்கிள் வந்து ஹால்னு இப்போ சொல்கிறோம். அப்போ அந்த ஹாலில் இருக்கிறவாளுக்கு வந்து அத்தனை பேரும். அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு சேவாதல் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. யாரோ ஒரு சேவாதல் ஓடி வந்தா எங்கிட்டேருந்து குழந்தைய வாங்கிட்டு, போ போ நீ உள்ளே போ, அப்படி உங்களோட பாட்டில் இருக்கா, என்ன இருக்குது குழந்தைக்கு, என்ன கொடுக்கணும், பால் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு. அப்போ பால்லாம் கையில் ஒன்றுமே கிடையாது, ஒன்லி ஒரு பாட்டில், ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ அதை கொடுத்துட்டு நான் வந்து திரும்பி ஓடி போனேன். அதுக்குள்ளே பார்த்தா எல்லாரும் உள்ளே போயாச்சு. ஸோ நான் அது கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக அங்கே அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு இருந்தேன்னா, அங்கே அவள் அந்த சீனியர்ஸ் வந்து உள்ளே அனுப்புவாள். அவள் வந்து வா வா அப்படின்னு. அதுக்குள்ளே சுவாமி பார்த்தா வெளியில் நின்றுட்டேன். அப்படியே வந்து என்னை எட்டி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு சுவாமி என் பின்னாலேயே உள்ள வந்து கதவை மூடி விட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரே கவலை, ஐயோ குழந்தை எங்கே விட்டுட்டு வந்தேன், குழந்தை எங்கே விட்டுட்டு வந்தேன். அண்ட் எப்படி எனக்கு டைம் போச்சுன்னு தெரியல. அந்த கன்சுவாமி வந்து மாங்கல்யம் அவளுக்கு கிரியேட் பண்ணி போட்டு போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் தானே மந்திரம் சொல்லி எல்லாம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனப்புறம் நான் வந்து வெளியில் வந்தால் ஹால்லாம் காலி 9:30 பஜன்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி மாத்திரம் குழந்தைய வச்சுன்னு உட்காண்டா. அப்போ தான் நான் நினச்சேன், சேவாதல்னா இப்படி, சேவானா இப்படி தான் பண்ணணுமோ. ஒரு ஒரு டோட்டலி செல்ஃப்லெஸ், டோட்டலி அன்எக்ஸ்பெக்டிங், ஒன்றுமே எதிர்பாராத, ஒன்றுமே அவளுக்கு அட்வான்டேஜ் இருக்காத, நம்ம இன்னொருத்தருக்காக ஒன்று பண்ணுறோம், அப்படி அதுதான் சேவா போல இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு த மீனிங் ஆஃப் சேவா அப்போதான் எனக்கு வந்து டான் ஆச்சு. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இன் பிரசாந்தி நிலையம் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வித் சுவாமி. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த வந்தாச்சு அண்ட் திங்ஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். நானும் ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டேன் சென்னையில் வித் பஜன் குரூப், வித் பால் விகாஸ், எல்லாம் ப்ரோக்ரஸ் ஆயிருந்தது. அப்போ வந்து அந்த டைம் சுவாமி கிட்ட வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. போத் என்னோட ஃபேமிலியோட, தட் இஸ் எங்கள் பேரண்ட்ஸோட, இதுவரையும் எங்கள் ஹஸ்பண்ட் வரல. நான் என்னோட பேரண்ட்ஸோட தான் போவேன். அப்போ வந்து சுவாமி ஆபஸ்பரிக்கு வருவா. அங்கே ஐ ரிமெம்பர் ஸ்டில், எனக்கு பால்விகாஸ் ஒரு ஸ்மால் குரூப்பில் பாடுறதுக்கு, தட் இஸ் ரேலி சாங்ஸில் பாடுறதுக்கு நாங்கள் 4-5 பேர் பாடினோம். அப்புறம் பால்விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அவளை பாட வச்சோம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கம் க்ளோஸ் டு சுவாமி. எது அதுக்கு ஏன் அது இம்பார்ட்டன்ஸ்னா, நம்ம வந்து பார்த்து கற்றுக்குறோம் இல்லையா, சுவாமி எப்படி இருக்கார், எப்படி நடந்துக்கிறார், எப்படி வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படி காமாக இருக்கார், எப்படி அன்அஃபெக்டடாக இருக்கார், இப்படி தான் இருப்பாளோ காடுன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் காட் பெட்டர். நான் சுவாமியை பார்த்து தான் காடை, எப்படி நம்ம காடை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறது இல்லை, பட் நம்ம சுவாமியை பார்த்து காட்னா எப்படி இருப்பா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அனுபவம். தட் வாஸ் த பெஸ்ட் திங். இல்லட்டா ராமா பற்றி, கிருஷ்ணா பற்றி எல்லாரும் காட்ஸ் தான், பட் அவளை பற்றி புக்கில் தான் படிக்கிறோம். இது நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சது, காதால் கேட்க முடிஞ்சது, அனுபவிக்க முடிஞ்சது. தட் வாஸ் த ஜாய், தட் வாஸ் த ஃபன். அண்ட் ஒரு என்கரேஜிங், எப்போ பார்த்தாலும் ஒரு பூஸ்டிங் யூ அப். அண்ட் நம்ம அதுக்காகவே அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அதே தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜாய் இஸ் ஜஸ்ட் பியாண்ட் யூ. ஸோ அந்த ஜாய் நம்மளை வந்து மினால் ஆயிடுச்சு படுது. ஸோ அது எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன திங்ஸ் ஞாபகம், தே ஆர் ஆல் வெரி ஸ்மால் திங்ஸ் பட் ஸோ சிக்னிஃபிகண்ட். அப்போ வந்து உடனே கார்டு பண்ணி கொடுக்கணும் சுவாமிக்கு அப்படின்னா வந்து உடனே அந்த ஓகே, என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா, ஷி வாஸ் குட் வித் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், விஜி அப்படின்னு. அவ கார்ட் பண்ணி நம்ம கொண்டு போய் சுவாமிக்கு கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி so many wonderful things that we did. அண்ட் அந்த ஒரு ஒன் ஆஃப் த விசிட், சுவாமியோட விசிட்ல சுவாமி வந்து ஆயிடுத்து, எவ்ரி திங் வாஸ் ஓவர். நாங்களாம் அப்படி ஸ்கேட்டர்டாக அந்த ஆபஸ்பரி வாசலை சுற்றின்னு இருக்கோம். அங்கே ஒரு இது மாதிரி டென்ட் மாதிரி போட்டிருந்தது, அதில் உட்காண்டோம், நடந்திருந்தோம். அதுக்குள்ள சுவாமி வர யூஸ்வலாக இதெல்லாம் நடக்கும். சுவாமி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வரத்துக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒரு ட்ராமாட்டிக் அப்பியரன்ஸ். ஸோ அவர் வந்து அங்கே வந்துட்டாரா, எல்லாரும் உட்காருங்க. ஸோ யார் எங்கே இருந்தாலும் அங்கே உட்காந்துட்டா. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் இப்படி உட்காந்தேன். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்து நேத்தி பேச்சினாலே அவ அண்ட் மாயா வாஸ் தேர். அண்ட் ஒரு பொண்ணு புத்தாவை ஆக்ட் பண்ணிடாது. அன்னைக்கு வந்து என்னோட டாட்டர் வந்து சுவாமிக்கு பூ கொடுத்துருந்தது. ஸோ அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட், அதுவும் அங்கே. ஸோ நாங்கள் எல்லாரும் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்தோம். சுவாமி அங்கேருந்து வந்தேன். அங்கேருந்து வந்துட்டு ஹீ ஸ்போக் டு இந்துன்னு நினைக்கிறேன், மாயா கிட்ட பேசிட்டு அப்புறம் அந்த பசங்கள்கிட்ட போய் ஹீ கிரியேட்டட் விபூதி அண்ட் அவளுக்கெல்லாம் விபூதி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இன்சிடென்ட்ஸ், ஸோ மெனி பியூட்டிஃபுல் இன்சிடென்ட்ஸ் வி ஹேட் இன் டியூரிங் சுவாமிஸ் விசிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா,
நோ திஸ் வாஸ் நாங்கள் வந்து நிறையா தடவை அப்போல்லாம் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் டு கோ டு பிரசாந்தி நிலையம்ல. ஆமாம், எங்கள் அப்பா இருக்கிற போது தான் இதெல்லாம். ஸோ அப்பா வந்து கூப்பிட்டு சுவாமி வந்து நிறையா தடவை இன்டர்வியூ கொடுப்பார். டு தி எக்ஸ்டென்ட் தட் எங்களுக்கு இப்போது எனக்கு வந்து நான் கரெக்டாக எவ்வளோ இன்டர்வியூன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ அந்த 87, 88 அந்த பீரியடில் எங்களுக்கு நிறையா இன்டர்வியூஸ். ஸோ ஒரு இன்டர்வியூவில் ஒன்று ஒன்று நடக்கும். சுவாமி அப்போ தான் நான் அவ்வளோ எனக்கு வந்து ஒரு ஃபியர்லெஸ்னஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சுவாமி. இன்னும் கூட நான் பெரியவளை பார்த்தா பயப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் அந்த சுவாமி கிட்ட போனால் மாத்திரம் அந்த பயமே இருக்காது. ஸோ சுவாமி ரொம்ப தலை வலிக்கிறது அப்படின்னா சரி சரியாயிடும் அப்படின்னு. இல்லை 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 தலை மேலே கையெல்லாம் வச்சு ப்ளஸ் பண்ணுங்க, அப்போ தான் சரியாகும். சரி சரி ப்ளஸ் 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 அப்படிலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து இன்டராக்ட் பண்ண முடிஞ்சது சுவாமியோட. அப்புறம் சுவாமி கிட்ட வந்து சுவாமி நான் வந்து என்னோட டாட்டருக்கு அட்மிஷன் கொடுக்கணும், எங்கள் இடம் எங்கே இருக்குது? இல்லை இல்லை எப்படியான நீங்கள் இடம் பண்ணி அட்மிஷன் கொடுத்தே ஆகணும். தட் கைண்ட் ஆஃப் க்ளோஸ்னஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்பீக்கிங் அதெல்லாம் வந்து பாசிபிளாக இருந்தது. இன்னொரு ஒரு தடவை நான் வந்து ஆமாம் உங்கள் யஜமானர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பார். ஸோ நானா இருக்கார் சுவாமி, வரது தான் இல்லை, இங்கே வரது தான் இல்லை அப்படின்னு. ஏன் வருதில்லை? அவருக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட ஒரு கொஸ்டின். ஏன் வருதில்லை? தெரியாது சுவாமி, நான் அவரை கூப்பிடல, அதான் கூப்பிடவே கூடாது அப்படின்றேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம் நீ வரையே இப்படி ஒன்று சொல்கிறது இல்லையா? இல்லை சுவாமி ஒன்றுமே சொல்கிறது. பத்தியா நீ போகிற இடம் நல்ல இடம்னு தெரியும் அவனுக்கு, வருவோம் ஹீ ஹேஸ் ஹார்ட் ஆஃப் கோல்ட், வரும் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி விட்டார். சரி அழக்கூடாதுமா, அழாதே வருவோம், நான் சொல்கிறேன்ல வருவோம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சுவாமி நான் ஜாப் பண்ணட்டுமா அப்படின்னு. ஏன் எதுக்காக பண்ணோம் ஜாப்? இல்லை சுவாமி படிச்சிருக்கேன் சுவாமி அப்படின்னா. என்ன படிச்சிருக்க? சுவாமி நான் எம்ஃபில் பண்ணியிருக்கேன். அப்படியா? என்ன சப்ஜெக்ட் உன்னோடது? சுவாமி ஜியாகிரஃபி. ஐயோ பாவம் அப்படின்னு. ஏன் சுவாமி நீங்கள் இப்படி ஐயோ பாவம் சொல்கிறேன், நான் ஜியாகிரஃபி படிச்சிருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டு. இல்லை சுவாமி நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ஏதோ காரணத்தால தான் சொன்னேன். ஸோ யூ ஹாவ் டு டெல் மீ ஏன் நீங்கள் இந்த மாதிரி சொன்னேன், ஏன் ஐயோ பாவம் சொன்னேன் ஜியாகிரஃபிக்கு. அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரே ட்ரை சப்ஜெக்ட். நான் இல்லை சுவாமி அது ட்ரை சப்ஜெக்டே கிடையாது, பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். என்னன்னா அது பாடம் படிக்கிற யாரெல்லாம் டீச் பண்ணுறாலோ அவளுக்கு தான் வந்து அவ மேலே டிபெண்ட் அப்படின்னு சுவாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சுவாமி ஆமாம் கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் கம்பைன் பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஜம்ப் பண்ணி அங்கேருந்து நான் சடனாக மூவ் பண்ணுறேன். பிகாஸ் அதுக்கு அடுத்த அந்த வருஷம் அந்த 88லேயே மை ஃபாதர் பாஸ்ட் அவே. எப்படின்னா அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இது அப்படி ஒரு அமைஞ்சுது. அது எப்படின்னா சுவாமி கிட்ட போயிருக்கார் எங்கள் அப்பா. இட் வாஸ் கணேஷ் சதுர்த்தி பீரியட். அப்போ வந்து திரும்பி வர போகிறார். அப்போ திரும்பி வரத்துக்கு முன்னே ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. அங்கே வந்து ரொம்ப நல்லா தர்ஷனம்லாம் ஆச்சு, சுவாமி வந்தார் பக்கத்தில் எல்லாம். அப்புறம் நான் வந்து திரும்பி வரப்போகிறேன் சுவாமி கிட்ட. தசராக்கு வந்து இப்போ தண்ணி தெளிச்சுக்கணும், இதெல்லாம் ஒன்று உண்டு. நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் சுவாமிகிட்ட போனோம் அந்த மாதிரி. இதுக்கு போயாச்சு இதுக்கு போகல, அதுக்கு போகணும். ஸோ அப்பா வந்து இது முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்துட்டு இப்போ திரும்பி தசராக்கு போகணும் அப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கார். பட் வரத்துக்கு முதல்ல ஹி வாஸ் லிட்டில் அன்ஈஸி. அண்ட் அங்கேருந்து வர வழியில் ஹி பாஸ்ட் அவே. நாங்கள் எப்போ பெங்களூர் வந்து சேர்ந்தாரோ ஹி வாஸ் நோ மோர், அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அம்மா வந்து கைண்ட் ஆஃப் வென்ட் இன்டு அ பிட் ஆஃப் அ ஷாக். அப்போது நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் வந்து, என்னோட 3 சிஸ்டர் பிரதர்ஸ் படிச்சிருந்தா அப்போது பிரசாந்தி நிலையமில். ஸோ அவளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். அதுக்குள்ளே வந்து மீதி பேரும் சேர்ந்துட்டா, அம்மாவும் சேர்ந்துட்டா. நான் போய் சுவாமிகிட்ட கேட்குறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால எப்படி இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பினா. ஸோ ஆல் ஆஃப் அஸ் கேம் தேர். எங்களுக்கு உடனே திரும்பி இன்டர்வியூவும் கொடுத்தார் சுவாமி. அப்போது சுவாமி கிட்ட போய் சொல்லச்சு, அது வரைக்கும் ஒரு மாதிரி நாங்கள் எல்லாரும் டிஸ்டர்ப்டாக இருந்தோம். நாங்கள் 6 ஆஃப் அஸ் வருதே. ஒன்லி ஒரு பிரதர் போயிருந்தான் ஃபார் த லாஸ்ட் இதுக்கு போயிருந்தான். 3rd டே நாங்கள் சுவாமி கிட்ட போச்சேன். சுவாமி கூப்பிட்டு எங்களுக்கு பாத நமஸ்காரம் கொடுத்து, பாரு க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி வருது போகிறது, பட் வந்து லைஃப் அந்த மாதிரி தான். பட் வந்து போச்சவன் எப்படி இருந்தான் சொல்லி, சந்தோஷமாக இருந்தானா இல்லையா அப்படின்னு எல்லாம் சுவாமி கேட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி மேட் அஸ் ஃபீல் accepted. We could accept
அட்லீஸ்ட் அந்த மூமெண்ட்க்கு. அதுக்கு வந்து என்னோட சிஸ்டர்லாம், சுவாமி அம்மா எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுவா, அம்மாவால் ஒன்றுமே முடியாது, அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு கேட்குறது. இல்லை இல்லை, உங்களுக்கு உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தான் தெரியாது, உங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவா, எல்லாம் மேனேஜ் பண்ணுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பினார். நான் ஏன் இது இப்போ சொல்ல போகிறேன்னா, அதுக்கு அந்த that was 1988 and Amma lived on. She beautifully managed, as Swami said. Swami போற இடத்துக்குலாம் பின்னாலேயே ஓடி 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 போய் she was so mad about Swami. இந்த she became கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுத்து. ஒரு 10 years back she developed lot of issues and she couldn't walk around freely. So யாருன்னா கை பிடிச்சிருந்தா எஞ்சிப்போ. My sister looked after her beautifully well. அவ பிரசாந்தி நிலையம்ல இருந்தா, she is teaching in the school. ரொம்ப அழகாக பார்த்துட்டா அவளை. நாங்களாம் போகிற போதெல்லாம் பார்ப்போம், அம்மா இங்கே தான் வருவா. லாஸ்ட் இயர் அண்ட் அம்மா வந்து ஒன் ஆஃப் தோஸ் மிரக்குலஸ் உமன். யார் 8 times she went into ICU in the ventilator and she came back. But last year was her final day came, and exactly 17th July, நாளைக்கு she passed away 1 year before, 17th of July 2020. and என்னோட பேரண்ட்ஸ்னால வந்து அந்த அந்த பக்தி அவளுக்கு and அவளோட love for God is what they transferred on to all of us. We were very very ordinary lower middle class family to start with, and இப்போ all of us are in a very very good position. எல்லாம் அவளோட பக்தி, அவளோட love, அவளோட for God, which is what made all of us who we are. So அதுக்கு வந்து I don't know if thanking is good, because சுவாமி என்னெல்லாம் நம்மளோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கிறதோ அது அவர் தான் அந்த மாதிரி தான் அமையணும். It had to happen like that. We have to learn like this. அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நான் வந்து இப்போ because you can take 10 minutes more. You can take 10 minutes more. Okay, thank you so much, dear. Thank you. So I just share. There are so many things that I want to share with you. என்னன்னா இந்த சிவராத்திரிக்கெல்லாம் நாங்கள் பருத்தி போனது, ஒரு சுவாமி வந்து லிங்கம் எடுக்கிறது, அப்போல்லாம் வந்து நிறைய கியோஸ் இருக்கும். அந்த கியோஸில் வந்து எப்படி சரியாகும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பின்னாலேருந்து ஒரு ஒரு 3 rows வரையும் நாங்களாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருப்போம். ஹோல் பஜன் குரூப் வில் பி தேர். ஒரு பிளாக் கொடுத்துருப்பா எங்களுக்கு. பின்னால் வந்து ஒரு 3 rows வரையும் பீப்புள் வில் ஸ்டார்ட் புஷிங். அப்படிதான் போச்சு. இப்போ நம்ம தலைமையில தான் உள்ள போகிற அடுத்த நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற போது சடனாக எல்லாம் காம் ஆகிடும். இது வந்து நான் ஒரு தடவை இல்லை 2-3 தடவை பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து ஒரு பஜன் ஒரு கார்த்தால நகர் சங்கீர்த்தனுக்கு போச்சு கூட, சென்னையிலேருந்து சுந்தரமில் கிளம்பிட்டோம். ஆனால் அப்போதான் வந்து கரண்ட் போச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஸோ சிவியர் த ஸ்டார்ம் வாஸ் தட் வந்து என்ன ஆகுறது ஒன்றுமே தெரியல, ரோட்டில் எங்கே நடக்கிறோன்னு தெரியல, போகலாமா வேண்டாமா அப்படி அந்த மாதிரி ஸ்டேஷன். எங்கள் கூட பத்மா ஆண்டின்னு ஒரு சீனியர் ஆண்டி இருந்தா. அவள் வந்து ஷி வாஸ் அபவுட் டு ஃபால். அப்போ தான் ஐ குட் சீ ஹர் இன் தட் டார்க். ஸோ நான் வந்து அவள் கைப்பிடிச்சின்னு ஒரு கார்னர் கழிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கே போனோம், எப்படி நடந்தோம் ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு இதோட சரி, இன்னைக்கு எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா அந்த மாதிரி ஒரு வென் ஐ வாஸ் திங்கிங். அப்போ வந்து திரும்பி வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பஜன் குரூப் கொஞ்சம் முன்னால் போகலாமா, பஜன் குரூப் நோ 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 நோவே, யாருக்கு யார் பஜன் குரூப்னு தெரியும் அங்கே அந்த கும்பலில். பட் எப்படியும் அப்படி நுழைஞ்சு அப்படி இப்படி போய் அந்த லோட்டஸ் இப்போ வருது, அது பியூட்டிஃபுல், அது கடியில் போய் நின்றுட்டு இருக்கோம். அண்ட் வி காட் ஆர்த்தி ஃப்ரம் வி சா த ஆர்த்தி ரைட், இப்படி தலையை நிமிந்து ஆர்த்தி பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் வி என்ஜாய்ட். அப்போ கூட தான் அதான் நினைக்கிறது, அந்த ஒரு நம்மளுக்கு இப்போ ஹோப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற போது he will come forward and do something miraculously. Things will change. இந்த கோவிட் டைம்ஸில் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெனி ஆஃப் அஸ் லூஸ் ஹோப். இவ்வளோ இவா போயிட்டா அது கேட்குச்சு நம்மளுக்கு ஒரே டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுல அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட இஃப் வி ஆர் ஏபிள் டு ஹோல்ட் ஆன் டு ஹிம், he will take care. அந்த ஒரு இது வருது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் வெரி குவிக்லி மூவ் ஓவர் டு இன்னைக்கு வந்து சுபலட்சுமி ஆண்டியோடது அந்த ஈஸ்வராம்ப பிரிய நந்தன ஹே சாய் ராமா சுவாமி தாளம் போட்டுருக்கேன். ஈஸ்வார்பூ வம்சதீபகே சாய் ராமா. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணாத மாதிரி என்ன மாதிரி ஆள்னா என்ன சொல்ல போகிறோன்னே தெரியாது. சுவாமி தாளம் போட்டுருக்கேன். ஸோ பாடாதையும் இருக்க முடியல. சரி ஆண்டி ஃபர்ஸ்ட் லைன், நம்ம செகண்ட் லைன் ஃபாலோவில் பாடி முடிச்சு. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் ஆஃப் த சீனியர். அண்ட் எங்களுக்கு வந்து மைத்லி ஆண்டி, உமா ஆண்டிலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம தனியாக இந்த உலகத்தில் எதுவுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஒரு குரூப், எல்லாமே ஒரு
ஒருத்தரோட சப்போர்ட்ல தான் அக்கம்ப்ளிஷ் பண்றோம். நம்ம வந்து ஒரு கண்ணாடி போட்டுட்டா கூட அந்த கண்ணாடி இன்வென்ட் பண்றவாள்லேருந்து அவளோட சப்போர்ட்ல தான் அக்கம்ப்ளிஷ் பண்ற போது நம்ம தனியா நம்மளே ஏதோ அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஸோ பர்த்தியோட இது நான் வந்து கன்க்ளூடிங்க்கு வந்து விடுறேன். இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் மை husband didn't have a job and suddenly அவருக்கு எப்படி ஜாப் வந்ததுன்னா we had to move over to துபாய் போன அப்புறம் நாங்க வந்து சாய் சமிதியில இன்வால்வ் ஆன அப்புறம் there was so much of opportunity that came our way and அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல there was just endless things that we could accomplish. பெரிய பால்விகாஸ் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் ஒரு 1000-2000 பீப்புளை கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல, பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அங்கெல்லாம் கொஞ்சம் கர்டெயில்டாக இருக்கும், எல்லாம் நீங்கள் ஓப்பனாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் எல்லாத்தையுமே. சாயினா தட் இஸ் அந்த அந்த அவ்வளவா எங்களோட குரு அப்படி சொல்லிட்டு எங்களோட மாஸ்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணுவோம். பட் வி குட் டூ லாட் ஆஃப் ஒர்க் டிஸ்பைட் பீயிங் தேர். அதில் வந்து அஃப்கோர்ஸ் பால்விகாஸ், பஜன்ஸ், எவ்ரி திங் குட் டூ. அண்ட் 2009 we came to பிரசாந்தி நிலையம் and சுவாமி பிரசாந்தி நிலையம்ல we took up the entire சேவா. அப்படின்னா என்னன்னா தட் ஹோல் டெக்கரேஷன்லேருந்து ஃபுட்லேருந்து அஃப்கோர்ஸ் பஜன், சிங்கிங், சேவா எல்லாம் மிடில் ஈஸ்டோடது அந்த மாதிரி. ஸோ சுவாமி கேவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் பஜன். சுவாமி கேவ் அஸ் எங்களுக்கு பாத நமஸ்காரம்லாம் கிடச்சிது எல்லாம். இட் வாஸ் பியூட்டிஃபுல் 7 day நினைக்கிறேன், இல்லை 10 day ட்ரிப் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தட் வாஸ் 2009 and I could sing to Bhagwan sitting in front of me. ஈஷாவ சுந்தரா ஈசாயி சுந்தரா. ஸோ இட் வாஸ் ட்ரீம் கம் ட்ரூ. சுவாமி கண்ணை முடிண்டு அதை ரசிக்கிறதும் நம்ம பாடுறதும், சுவாமி எதுக்கு நம்மளையே மறந்து போய் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. தட் வாஸ் வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் 2010 திரும்பி வந்தோம் அண்ட் எங்களோட பால்விகாஸ் பசங்களையும் பாட வச்சோம், நாங்களும் பாடினோம். சத்குரு பிரம்ம சனாதனஹே. ஸோ அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் 2011 we decided to come back. We decided to come back to India and we came back in the month of March. அந்த மார்ச் மந்த்லயே எங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல அவ ஸ்ரீ சத்யசாயி வித்யாவாகினி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொன்னா. அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு I'll just tell you that I'm a part of Vidyavahini, but another beautiful experience we had with Swami. 2010 நாங்கள் வந்து எங்களோட பர்த்தி யாத்திரா முடிச்சுட்டு போயிருக்கோம் சம்டைம் இன் ஜான்வரி ஐ திங்க். அண்ட் நாங்கள் வந்து திரும்பி சுவாமி இல்லை ஜான்வரி அந்த சுவாமியோட பர்த்டே போது சடனாக ஒரு பிளான் இல்லாத நாங்கள் 3-4 பேர் துபாயிலேருந்து கிளம்பி வந்தோம். இங்கே நாங்கள் கரெக்டாக 21st வந்து சேர்ந்துருக்கோம். எப்படி தெரியல எனக்கு வந்து ஐ திங்க் அங்கேத்தி அவர் வந்து ரீஜனல் கன்வீனர். ஸோ நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு ஹீ செட் ஓகே ஐ வில் கெட் யூ சம் பிளேஸ் டு சிட் ரைட் இன் ஃப்ரண்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கோம். அண்ட் சுவாமி அங்கேருந்து வர சுவாமி கையில் அன்னைக்கு விஐபி சாரீஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து சுவாமி வரப்போது அப்படி டேர்ன் பண்ணார். ஐயோ போச்சு சுவாமி ப்ளீஸ் சாரி வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்லாம் ஒரு ப்ரே பண்ணி சுவாமி திரும்பி அங்கேருந்து ஒரு டேர்ன் ரவுண்ட் அடிச்சுன்னு வந்தேன். அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் இட், நான் என்னோட ஃப்ரெண்ட் இப்படி நாங்கள் 2 பேரும் உட்காந்துருப்போம், பின்னால் 3 பேர் நாங்கள் வந்து எங்களுக்கு அப்படி சீட்டிங் கொடுத்துருந்தோம். ஸோ சுவாமி அங்கேருந்து வர அண்ட் கரெக்டாக வந்து எங்கள் எதிர்க்க நிற்கிறார். இப்படி நின்றுட்டு எனக்கு இந்த பக்கம் இருக்கிறவாளுக்கு ஒரு புடவை, அப்புறம் என் பக்கத்தில் ஃப்ரெண்ட் உட்காந்து அவளுக்கு அந்த பக்கம் இருக்கிறவாளுக்கு ஒரு புடவை, அண்ட் எங்களுக்கு வந்து புடவை கொடுக்கல. பட் ஐ காட் பாத நமஸ்கார். அந்த 2010 சுவாமியோட பர்த்டே அன்னைக்கு அண்ட் பியூட்டிஃபுல், எப்படி தெரியாது அது நிற்கும். அந்த பர்த்டே அன்னைக்கு we were right in front அண்ட் சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து வி என்ஜாய்ட் ஆல் த ப்ரோக்ராம், த ஈவினிங் ப்ரோக்ராம், மார்னிங் ப்ரோக்ராம் எல்லாம். அப்போ திரும்பி ஸ்ரீ சத்யசாயி வித்யாவாகினி பற்றி நினச்சிட்டு போது ஓ மை காட் நம்ம தான் டீச்சராக இருந்திருக்கோம். நான் வந்து போய் அப்புறம் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹேவ் பீன் அ டீச்சர் ஆல் மை லைஃப். ஸோ அப்போது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம இதை ஜாயின் பண்ணோன்னு வெளியில் அந்த ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேரை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. திஸ் வாஸ் மார்ச். And of course Swami Samadhi Aitar. So till date I'm a part of Shri Satyasai Vidyavahini, and Shri Satyasai Vidyavahini
ப்ரோக்ராம் பற்றி நான் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை, பட் இட்ஸ் அன் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். நாங்கள் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் எங்களுக்கு வாலண்டியர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கா, ஹூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு கிரியேட்டிங் கண்டென்ட். அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு பிபிடி போட்டு அது எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் த்ரூ டிஜிட்டல் மீடியா வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங். எங்களுக்கு வந்து டிவிஎஸ் அண்ட் ஆல் தீஸ் ஆர் லோக்கல் சப்போர்ட். ரத்தன் டாட்டா தான் அதை வந்து இனாக்ரேட் பண்ணார். ஸோ அவளோட சப்போர்ட்டில் வி குட் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ என்ன சொல்லணும், டு சம் இட் அப், ஐ திங்க் ஐ நீட் டு சம் இட் அப். எனக்கு ஐ திங்க் கிரேஸ் டைம் கூட கொடுத்தாச்சு. பட் சேவா வந்து இப்போ எப்படி ஆயிடுக்குன்னா, டைம் வந்து ஒரு 2 hours 3 hours போடுறது இல்லை. 2-3 hours நம்மளுக்குன்னு கிடைச்சா அது ஜாஸ்தி ஒரு நாளில். அந்த மாதிரி லெவலில் சுவாமி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார் டு சர்வ். ஸோ சேவா வந்து நம்ம என்ன சேவா பண்ணுறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து வெறும் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு ஒன்லி 1 நாராயண் சேவா பண்ணுறதா இருக்கலாம் once a month, பட் இட் டஸ் நாட் மேட்டர். வாட் சேவா டஸ் டு யூ இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளை வந்து சேவா மாற்றி ஒரு ஹம்பிளா, ஒரு லவ்விங்கா, நம்ம நாலா பக்கமும் இருக்கிறவாழ்கிட்ட வந்து எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் God in them அப்படின்னு நம்மளை புரிய வைக்கிறதா, that is what Seva has to do for us. So the whole crux of Seva lies in our feeling, in our love, in seeing Swami in everyone. Swami வந்து my life is my message சொல்றதுக்கு அப்புறம் வந்து your life is message சொன்னா நம்ம எப்படி சுவாமி இருக்காரோ அதோட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சுவாமி இஸ் தட் ஐ ஹாவ் டு கிவ் இட் பேக். I have to be his reflection. I have to constantly reflect him, which means I have to love people. I have to serveன்றது வந்து நம்மளையே சர்வ் பண்ணிக்கிறோம். யார் சர்வ் பண்றா, பட் வந்து loving God is probably the best. Loving people around you is the best way to serve God. And that நாங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பஜன் பாடுவோம். ஸோ அதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ வெரி மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. நீங்கள் உங்கள்கிட்டலாம் இது ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் தோஸ் ஹூ ஹேவ் ஆர்கனைஸ்ட் திஸ். நன்றி, வணக்கம். நான் ஒரு பஜனோட முடிச்சுக்கிறேன், விச் வி யூஸ் டு சிங் இன் துபாய். சாய் ராம் ராம் राम तुझको मेरा प्रणाम. साई राम 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 तुझको मेरा प्रणाम. साई राम 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 तुझको मेरा प्रणाम. तुम एक साई राम, तुम्हारे अनेक नाम. मेरे दिल में बसो हरदम, मेरे प्यारे साई राम. मेरे दिल में बसो हरदम, मेरे प्यारे साई राम. साई राम 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 तुझको मेरा प्रणाम. Thank you so much, Auntie. It was such a blissful and so much of takeaway from your speech of this 1 hour. Beautiful ah sonninga. In the pandemic time la our only hope is our Bhagwan. இந்த பேண்டமிக் டைம்ல எல்லாரும் வந்து எவ்வளோ கவலைகள், எவ்வளோ டிப்ரெஷன், வீட்டுக்கு வீடு வந்து உடம்பு சரியாலன்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தாலோ, ஒரு டிவியில ஒரு ஆடை பார்த்தா கூட we feel so depressed about it. But when we hold on to Swami, நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா சுவாமி கொடுத்திருக்கார். பியூட்டிஃபுல்லா அதை நீங்க அதை சொன்னேன். One more thing which I noted down is the unity. What Swami expects from us, whether we are in a group or whether we are in a samiti or wherever, அந்த யூனிட்டியை தான் சுவாமி பார்க்கிறார். ஒரு குரூப்ல வந்து நம்ம எப்படி அந்த யூனிட்டியா ஒரு வேலையை செய்யறோம், பகவானுக்கு அதை ப்ளீஸ் பண்றோமா, நம்ம பண்றதுனால are we making Swami happy about it or are we doing it for our own thing? No. So ஒரு ஸ்டேஜ்லயும் சுவாமி அதை வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து உணர்த்தின்னு இருக்கார். நீங்க ஃபர்ஸ்ட் சென்னை வந்தோன்னா அந்த சுவாமியோட போட்டோவை பார்த்தேன் as soon as you entered அப்படிங்கிறதுக்கு what I thought was,
நம்ம ஜென்மா எடுத்து முதல்ல பகவான் நம்ம எப்ப பாக்குறாரோ he never forgets us. திருப்பி திருப்பி நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சுவாமி நம்மள மறந்து போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறோம். பட் he never forgets us and he is throughout. நம்ம ஏதோ அவரோட ஒரு சத்காரியத்துல நம்மளெல்லாம் ஈடுபடுத்தின்னு இருக்கார். இன்னைக்கு இந்த ஒரு பேண்டமிக்ல கூட ஒரு ஆன்லைன் மூலமா இத்தனை பேர் ஒரு நல்லதை கேட்க வச்சிருக்காரு அப்படின்னா we are ever indebted to that ever merciful Lord, our dear Lord. Thank you so much, Auntie, for those beautiful bhajans that you sang. I just remember those days where Valvika's class முடிக்கும் போது நீங்க எப்போ ஹார்மோனியம் எடுப்பேள், எப்போ எனக்கு பஜன் சொல்லி கொடுப்பேள்னு I would be really waiting. And பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பேன், எகிரி குதிச்சு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டு I remember those beautiful days. எனக்கு அப்படியே அதெல்லாம் நாஸ்டாலஜிக்கா இன்னைக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. And every year you used to give my name for bhajan competition in Sundaram. That is how Swami has kept me in the same fold bhajangara and idula. You are my first teacher and I can never forget you. Thank you so much. Every thought that you came from your enga ellariyum parthiki kootin ponel Swami அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேள். And I was able to see your face just brimming with joy when you were connecting with Swami. That is what we all need. இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது we relive that moment இல்லையா? அதுதான் வேணுமே தவிர வேற எதுவுமே லைஃப்ல சாஸ்வதமும் இல்லை. எனிவே ஐ தேங்க் ஃப்ரம் எங்க எல்லா டீம் சார்பில் உங்களை ஐ தேங்க். பட் நம்ம இதுல தேங்க்ஸ் இல்ல. பட் ஐ ரியலி இட் வாஸ் அ blissful time this 1 hour. Thank you so much. Let us conclude with Aarti to Bhagwan. स्वामी सत्य साई हरे भक्त जना संरक्षक भक्त जना संरक्षक पति महेश्वरा ओम जय जगदीश हरे शशिवदना श्रीकरा सर्व प्राणपते स्वामी सर्व प्राणपते आश्रित कल्पलतीका आश्रित कल्पलतीका आबद्धान्धवा ओम जय जगदीश हरे माता पिता गुरुदैवमु मरियं त्रयुनीवे स्वामी मरियं त्रयुनीवे नाद ब्रह्म जगन्नाथ नाद ब्रह्म जगन्नाथ नागेन्द्र शयना ओम जय जगदीश हरे ओंकार रूप ओजस्वी वो साई महादेव सत्य साई महादेव मंगल हारति अंदुको मंगल हारति अंदुको मंगल गिरिधारी ओम जय जगदीश हरे नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय शांति 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 समस्त लोका सुखिनो
समस्तलोका सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय। परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थमोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि। परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थमोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि। परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थमोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि।